பொதுவாவே பணம் மதிப்பு ரொம்ப வேகமா இழக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்ற ஒரு நாடு ஜிம்பாப்வே. அது 2008ல. ஏன்னா அவங்க $1 ட்ரில்லியன் நோட்டு வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோடி இருந்திருக்காங்க. அவங்க இவங்கள விட ரொம்ப மோசம். அந்த நாட்டு பேர் வந்து ஹங்கேரி. வேர்ல்டு வார் 1 அப்போ ஜெர்மனியும், சோவியத் யூனியனும் அவங்க நாட்டில தான் சண்டை போட்டுக்கிட்டதா சொல்றாங்க. அதனால பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதுனால, அவங்க முதல்ல கொரானா அப்படின்ற ஒரு வகையான பணத்த அச்சிட்டு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஆனதுனால, பண மதிப்பு இழந்ததுனால, அதுக்கப்புறம் பெங்கோ அப்படின்ற ஒரு பணத்த அவங்களே அச்சிட்டு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அச்சிட்டுருக்காங்கன்னா, 1க்கு அப்புறம் 21 0 6 அத சொல்றாங்க. அது எப்படின்னா 1 பில்லியன் ட்ரில்லியன் அப்படி ஒரு நோட்டை பிரிண்ட் பண்ற அளவுக்கு அவங்க பணத்தை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.